அன்பு டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை தமிழக எலெக்ஷன் ஏன் ரொம்ப எதிர்பார்த்த ஒன்றாக இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு புதிய பிளேயர் என்ட்ரி அப்படின்றது எப்பவுமே அந்த அரசியல் கணக்குகளை குழப்பக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி தேமுதிக ஒரு புதிய கட்சியாக ஒரு அலையை உருவாக்கியது நீங்க பார்த்திருப்பீங்க. நாம் தமிழர் ஒரு புதிய கட்சியாக மெல்ல 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 வளர்ந்து இன்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக வளர்ந்திருப்பதை பார்த்திருக்கீங்க. அதிமுக ஒரு புதிய கட்சியாக ஆட்சியே உடனே பிடித்ததையும் பார்த்திருக்கீங்க. ஒரு கட்சியை இரண்டாக உடைத்து செங்குத்து பிளவாக பிளந்த மதிமுக காணாமல் போனதையும் பார்த்திருக்கிறீங்க. ரஜினிகாந்த் தான் எங்க கட்சியோட தலைவர் அப்படின்னு சொல்லி உருவாகி 49 இடங்கள் 50க்கு 49 இடங்களை வென்ற தமாக இன்று ஒரு கூட்டணியோட கரைந்து போனதையும் நம்ம பார்த்திருக்கோம். சோ ஒரு புது கட்சி அப்படின்னும் போது எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப இருக்குது. அந்த அரசியல் கணக்குகளே குழம்பி போவது பார்க்குது. நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு, நார்த் டு சவுத், ஈஸ்ட் டு வெஸ்ட், ஆல் ஓவர் இந்தியா நீங்க எடுத்தீங்கன்னாலும் இதுதான் நிலைமையாக இருக்கிறது. சோ நம்ம தாவேகாவை பத்தி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதால புதிய கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலையும் எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்றது மக்களுக்கு ஒரு ஜஸ்ட் கம்பேர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம அனலிஸ்ட் பார்த்தசாரதி சார் அவர்களோடு நாம் இன்று கலந்துரையாட போகிறோம். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். வணக்கம் சார். புதிய கட்சி அற்ற ஃபிளாப்பாவும் முடிஞ்சிருக்கு, பம்பர் ஹிட்டாவும் முடிஞ்சிருக்குது. சோ தமிழ்நாட்டோட வரலாறு கொஞ்சம் ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம் சார். ரைட், பண்ணிடுவோம். எஸ். இப்போ நம்ம புதிய கட்சி பெரும் மாற்றத்தை இந்தியாவிலே திமுக தான் ஒரு முதல் ரீஜனல் பார்ட்டி, அதாவது மாநில கட்சியிலேயே முழு பெரும்பான்மையுடன் அரசமைத்த ஒரே முதல் கட்சி திமுக தான் 1967ல. இல்ல 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 பெரும்பான்மையோட முழு பெரும்பான்மையோட காங்கிரஸ் தோக்கடிச்சு ஆட்சி அமைத்தது திமுக தான். ஓகே. அதே மாதிரி கேரளால கம்யூனிஸ்டுக்கு ஒரு பெருமை உண்டு. உலகத்திலேயே டெமோக்ராட்டிக்கலா எலெக்ட் பண்ண முதல் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட், ஒரே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கேரளா தான். ஓகேங்களா? இது ரெண்டும் இந்த கட்சிக்கு உண்டான சிறப்புகள். நீங்க திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க முதல் தேர்தல வாங்கினது 40%, 40.69. அப்புறம் ஹையஸ்ட் 1971ல 48.58. அப்புறம் அது ஏற்றம் இறக்கமா இருந்திருக்கு. திருப்பி அவங்க ஹையஸ்டா வாங்கினது 42.07 1996ல அந்த ரஜினிகாந்த் தேர்தல. அப்புறம் மூணாவது ஹையஸ்ட் 2021ல 37%, 37.67. ஓகேங்களா? இதுவே வேணா 10% ஆரம்பிச்ச போது இந்த 40% எல்லாம் 30% எல்லாம் அவங்க டச் பண்ணது இல்ல தானே சார்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க குறைஞ்சிருக்கு 24.89, 22.1. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்போ வந்தது சார்? ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னா 1980ல 22.1. ஓகே. அப்புறம் அதுக்கு செகண்ட்னு பாத்தீங்கன்னா 2011ல 22.39, தேர்ட் 22.46. அதாவது டிஎம்கேவோட பாட்டம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா 22%. இதான் அவங்களோட பாட்டம். ஓகே. சோ திமுக இந்த ஒரு இது இருக்கு. அதிமுக ஒரு கட்சி ஆரம்பித்ததுல இருந்து எம்ஜிஆர் மறைவு வரைக்கும் தோற்கவே இல்லை. அண்ட் அகைன் அதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைவு வரைக்கும் அது திமுக ஒரு பேலையே வச்சிருந்தாங்க. வேற வழி இல்லாத போதுதான் திமுக தேர்ந்தெடுத்தாங்க. அண்ட் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் மீண்டும் திமுக ஜெயித்தது. சோ அதிமுக அதோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல எப்படி இருந்துச்சு சார் பெர்ஃபார்மன்ஸ்? அதிமுக ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல 30% வாங்கி ஜெயிச்சது. அது எமர்ஜென்சி. ஆமா, எமர்ஜென்சிக்கு அடுத்த அப்புறம் 4 முனை போட்டி. அதனால 30%லேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது அவங்களோட ஹையஸ்ட் பாத்தீங்கன்னா 1991ல 44%, 44.39%. அடுத்த ஹையஸ்ட் 2016ல. இதுதான் ஆச்சரியத்துக்கு உண்டான. தனியாவே அப்ப அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து இதனாலதான் அதிமுக காரர்கள் மத்தியிலே ஜெயலலிதா அவர்கள் அதாவது தலைவருக்கு அப்புறம் புரட்சி தலைவி, இதே தெய்வம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே 30ல இருந்து 40 தனியா எடுத்துட்டு போனாங்க அவங்க. அதுவும் அந்த கான்ஸ்டன்ட்டா நீங்க மெயின்டைன் பண்ணதையும் நீங்க பார்க்கலாம். 96 ஒரு பெரிய டிப், அது யாராலையும் மறுக்க முடியாது ரஜினிகாந்த் ஃபேக்டர்ன்றத. பட் அபார்ட் ஃப்ரம் தட் அந்த ஒரு கான்ஸ்டன்ட் மெயின்டெனன்ஸ்ன்றது இருக்கு பாருங்க. இப்போ திமுகவுக்கு பாத்தீங்கன்னா 3 எலெக்ஷன்ல 22 டச் பண்ணாங்க இவங்க. அந்த ஒரே எலெக்ஷன்ல ஒரு தடவை காமிச்சிட்டு இத காமிங்களா, அது ஜனங்களுக்கு கொஞ்சம் புரியும். திமுக பாத்தீங்கன்னா 1980, 91, 2000 இது ரெண்டுத்துலயுமே 22 அவங்க டச் பண்ணிட்டாங்க. ராக் பாட்டம் டச் பண்றாங்க. ஆமா.
ஆனா அதிமுக ஒரு தடவை தான் அந்த ராக் பாட்டம் டச் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே 30% மேலதான். சோ அதிமுகவோட மினிமம் ஓட் அப்படின்றது என்ன வைக்கலாம் சார்? அதிமுகவோட மினிமம் ஓட்டு கண்டிப்பா 30%. 30ல இருந்து 31% அவங்களோட 96 வாங்குனது 96ல வந்து 21. அஃப்கோர்ஸ் ரைட். ஆவரேஜ் எடுத்தீங்கன்னா 30ன்னு சொல்றோம். ஆனா 96ல 21 தான். 21. ஓகே, அது ரொம்ப 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 ஒரு டீப்பான தோல்வியாக இருந்ததால அண்ட் 2016லயும் அவங்க தனியாவே 234 தொகுதிகளிலும் நின்று இன்ஃபேக்ட் பாராளுமன்ற தேர்தலையும் அது வந்து 2014லயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த 45 அப்படின்ற நம்பர் வரும். சோ அது பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. சோ தமிழ்நாட்டுல அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டே அடுத்து அறிமுகப்படுத்திய அந்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியை பிடித்த வரலாறுன்றது இன்று வரை அதிமுக வசம் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்து நம்ம எந்த கட்சி சார் பார்க்க போறோம்? நான் தேமுதிக ஈகரா இருக்கேன். தேமுதிக இங்க இருக்கு. ஆரம்பிச்சது வந்து 2006ல 8.38. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 7.88 2011ல. இதுலதான் அவங்க எதிர்கட்சி ஆயிட்டாங்க. ஓகே, இல்ல பட் நீங்க வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்குன்றீங்க நீங்க. சரிஞ்சிருக்கு. ஆனால் ஓகே, நம்பர் ஆஃப் சீட்ஸ் கண்டெஸ்ட் பண்ணது கம்மி. ரெண்டாவது வந்து அவங்க இதுல கூட்டணியா இருந்ததுனால எதிர்கட்சி. இப்ப நீங்க திரும்ப திரும்ப வேற வீடியோஸ்ல நீங்க தாவேக்கான்னு கேட்கறதுக்கு உண்டான பதில் இதுதான். முதல் இதுல வந்து 8.5% கிட்டத்தட்ட எடுத்து விஜயகாந்த் ஒரு தொகுதியில தான் ஜெயிச்சாரு. அவரோட தொகுதியில தான் ஜெயிச்சாரு. அதேதான் இன்னைக்கு வரும். ஓகேங்களா? ஆனா 2011ல இதத்தான் வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் எல்லா அனலிஸ்டுமே விஜய்க்கு அட்வைஸ் பண்ணாங்க, கூட்டணி வையுங்க அப்படின்னு. வச்சிருந்தாருன்னா கன்ஃபார்ம்ட் எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு. அந்த ஒரு வாய்ப்பு. தேமுதிக ஒரு பெரிய சரிவு தான் இருக்கு. அடுத்து என்ன பார்ட்டி சார் பார்க்க போறோம்? அடுத்தது வந்து நம்ம பாமகவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து அடுத்தது வந்து ஒரு முக்கியமான ரீஜனல் கட்சி, இன்னைக்கும் ஆக்டிவா அலைவா இருக்கிற கட்சி. அப்படி பாத்தீங்கன்னா 1996ல அவங்க வந்து ஒரு பெரிய டிப்பு. 1996ல அவங்க என்ன பெரிய தோல்வியை தான் அவங்க சந்திச்சாங்க. ஏன்னா எல்லாருமே, அதாவது அவங்க வந்து அந்த எலெக்ஷன்ல அவங்க தனியா தவிர எல்லாருமே 96 விட்டுறலாம் சார், அதை எக்ஸ்க்ளூட் பண்ணி பேசலாம்னு நினைக்கிறேன். அது பெட்டர். அது வந்து அவுட்லேயர் அதை தனியா விட்டுறணும். எதிர்கட்சிகள் எல்லாம் அவுட்லேயர். அப்படி பாத்தீங்கன்னா அவங்க வந்து 5%. இதனாலதான் வந்து பாமகனா ஸ்டாண்டர்டா எல்லாரும் 5% அப்படிம்பாங்க. அது ஒரு 5%. 234 தொகுதியிலும் தனித்து போட்டிட்டு அந்த 5% ப்ரூவ் பண்ணாங்க. சோ அது ஒரிஜினல் வேல்யூவா எல்லாரும் எடுக்கலாம். ஆமா, அதுதான் ஒரிஜினல் வேல்யூ. அதுக்கப்புறம் 2021ல கொஞ்சம் டிப் 3.8. ஏன்னா அது வந்து திமுகவோட ஒருதலை பட்சமா இருந்த கொஞ்சம் திமுக ஃபேவரா ஒருதலை பட்சமான எலெக்ஷன் ஆகட்டும் 96 ஆகட்டும் ரெண்டுத்துலயும் அவங்க 3%. ஆமா, எவ்வளவு நீங்க ராக் பாட்டம் டச் பண்ணாலும் 3% அப்படின்றது பாமக நிச்சயமாக கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஆமா, 4% வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நீங்க. ஓகேங்களா? சோ இதான் பாமக. அடுத்தது வந்து நமக்கு நாம் தமிழர் கட்சிக்கு போறதுக்கு முன்னாடி மதிமுகவை பார்த்தோம். இதுவும் வந்து ஒரு பெரிய, அதாவது 1996ல வந்து 5.78% ஓட்டு வாங்கினாங்க. அப்புறம் அதை வந்து கிட்டத்தட்ட அவரோட ஸ்டாண்டிங்க வந்து 2006 வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணியிருக்கிறார். அப்புறம் 2016ல என்ட்ரியில தான் இந்த கட்சிகள் குறைந்ததுன்னு சொல்லலாம். ஏன்னா வைகோ எம்ஜிஆர் பிளந்த போது கூட சின்ன முடங்குங்கிற அபாயம் இல்லாம இருந்தது. வெர்டிகல் ஸ்பிளிட் செங்குத்து கிளப்னு சொன்னது வைகோ பிளந்ததுதான். பட் 2006 வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் அவர் மெயின்டைன் பண்ணாலும் இன்னொரு புதிய கட்சியோட வரவு சேர்த்து விட்டது. ஆமா, இப்ப கடைசியா நம்ம வந்து பார்க்க வேண்டிய இது வந்து நம்ம நாம் தமிழர் கட்சி. கடைசி இல்ல, அண்ணன் கோஷிக்கு போறாரு. தேமுதிக வந்து அப்படியே உல்டா பண்ணி பார்த்த மாதிரி இருக்கு. தேமுதிக அப்படியே ஒரே செங்குத்தா இப்ப இவர் இதை மெயின்டைன் பண்ணுவாராங்கிறது தான் பாயிண்ட். இன்ஃபேக்ட் மெயின்டைன் பண்ணாலும் சாதனை தான். மெயின்டைன் பண்ணா மிகப்பெரிய இமாலய சாதனை. பட் நம்ம தாவேகாவை வந்து நம்ம கம்பேர் பண்றதால ஐ திங்க் தேமுதிகவோட ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மட்டும்தான் தாவேகாக்கு இங்க ஒரு கம்பேரிசனா இருக்கும். பட் நிறைய பேர் சொல்றது தாவேகா ஆட்சியே பிடிச்சிரும், யங்ஸ்டர்ஸ் ஓட்டு ஒரு சைலண்டான வேவ் நடந்திருக்கு, புரட்சி நடக்குது அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் பேசுறாங்க. சோ ஐ திங்க் தமிழ்நாட்டுல யாரும் அந்த 96 ரஜினிகாந்த் கொடுத்த இம்பாக்ட் மாதிரி தமிழ்நாட்டுல வேற யாரும் கொடுத்த மாதிரி தெரியல. அதனால
வேற ஸ்டேட்ல சிரஞ்சீவி கூட்டம் கூட்டும் போது நாங்க ஒசூர்ல தான் இருந்தோம். ஆந்திராவே ஸ்தம்பித்தது. ஒசூர்ல இருந்தவங்கலாம் கூட நிறைய பேர் போய் பார்த்தாங்க. ஒசூரே ஒரு பரபரப்பா தான் இருந்தது அன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம், திருப்பதி பார்டர் அப்படின்றதால. சோ அந்த மாதிரி வெளி மாநில பெரிய அளவுல எதிர்பார்ப்போட வந்து ஃபர்ஸ்ட் தேர்தல்ல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு ஒரு பார்க்கலாமா சார்? கண்டிப்பா பார்க்கலாம். எஸ், தெலுங்கு தேசம் பார்ட்டி வந்த உடனே ஆட்சியை பிடித்த பார்ட்டி. வந்த உடனே ஆட்சி, இதுதான் வந்து எல்லாருக்குமே ஒரு ரொம்ப ஆசையா இருக்கும். இதுவும் இன்னொரு பார்ட்டி. எம்ஜிஆர் பண்ணத என்டிஆர் பண்ணாரு, என்டிஆர் பண்ணதை மீண்டும் எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, முடியல. இதுல வந்து எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த இயர் 1983ங்கிறத வந்து எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா, 1978ல வந்து காங்கிரஸ், அதாவது 1977ல எமர்ஜென்சி, அந்த பீரியட்ல வந்து பல மாநில அரசாங்கங்கள் வந்து போயிட்டு 1977ல எல்லாத்துக்கும் தேர்தல், அதுல தப்பிச்சது வந்து ஆந்திரால காங்கிரஸ். 1977ல உங்களுக்கு நடக்கல, 78ல நடந்தது. அதுக்கப்புறம் 83ல தான் நடந்தது. 80ல வந்து இந்திரா காந்தி பவருக்கு வந்த அப்புறம் நிறைய கவர்மெண்ட் ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 14 கரெக்டா நம்பர்ல 17 என்னமோ கவர்மெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க வித்தின் a பீரியட் ஆஃப் 2 to 3 days. ஆனா அதுலயும் பண்ணல. அப்போ வந்து ஆந்திரால வந்து ஒரு மிகப்பெரிய கோபம், கொந்தளிப்பு அடிமட்டத்துல இருந்தது. இனப்பெருமை மீட்கிறது மாதிரியான ஒரு, ஆமா தெலுங்கு தள்ளின்னு ஆரம்பிச்சாரு அவரு. ஓகேங்களா, தமிழ் தாய்ங்கிற மாதிரி அவர் ஆரம்பிச்சாரு. இதுல ரெண்டாவது, இதுல எல்லாரும் ஒண்ணு என்ன மறந்துடுவாங்கன்னா, அதுல வந்து அடிப்படையில அன்னைக்கு இருந்த பிரஸ் சப்போர்ட், ஈநாடு அந்த மாதிரி பிரஸ் சப்போர்ட் வந்து என்டிஆருக்கு மிக அதிகம். ஏன்னா மக்கள்லாம் கொதிப்பு போயிருந்தாங்க. மூணாவது விஜய்க்கு சார் பயங்கரமான பிரஸ் சப்போர்ட் எல்லாம் இருக்கு, ரொம்ப சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல. எங்க இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால? கரூர் சம்பவம் வந்து உதாரணத்துக்கு ரஜினி அரசியல் பேசும்போது நடந்த ஒரு சம்பவமா இருந்தா பிரஸ் வந்து ரஜினி அங்கேயே கடிச்சு தின்னு இருப்பாங்க சார். விஜய் வந்து ரொம்ப சாஃப்ட் கார்னரா தான். இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, தெலுங்கு தேசம் வந்த போது காங்கிரஸ்க்கு எதிர்க்க அன்னைக்கு இருந்த பார்ட்டி எல்லாம் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. நம்ம ராஜாஜி அவர்கள் உருவாக்கிய சுதந்திரா பார்ட்டி, ஜேபி, ஜனதா பார்ட்டி, சிபிஐஎம், சிபிஐ, இவங்க எல்லாமே வந்து தனியா எங்கேயுமே ஆட்சி அமைச்சது கிடையாது. ஜேபி ஜனதா பார்ட்டி பண்ணியிருக்காங்க. சுதந்திரா பார்ட்டி வந்து காங்கிரஸோட அதிருப்தியாளர்கள் நாடு முழுக்க ராஜாஜி சேர்த்து ஒரு கட்சியை வச்சிருந்தாரு. அது 40 சீட் வரைக்கும். நேயர்களுக்கு வந்து இது கொஞ்சம் வேற பார்ட்டியோட டீப் வரலாறு பேசும்போது அது மேபி போர் அடிக்கலாம். நம்ம ஷார்ட்டா மற்றவர்கள் எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணாங்கன்னு நம்ம பார்ப்போம் சார். மற்றவர்கள் வந்து அவங்க வந்து இப்ப இங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, திமுக மேல கொந்தளிப்பா அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்கு, அதிமுக மேல கொந்தளிப்பா திமுகன்னு ஒரு இருக்கு. அங்க அது மாதிரி இல்ல. அதனாலதான் வந்து தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கு வந்து தனியாளா அவர் நின்னாரு. ஓகே, இவங்க எல்லாரும் சரியில்லைப்பா, இவங்களால எல்லாம் ஆட்சிக்கு வந்து நம்ம ஒன்னும் மாற்றம் கொண்டு வர முடியாது, நான் தான் பண்ண முடியும் அப்படின்னு அவர் வந்தாரு. இன்னைக்கு வந்து அந்த இதுதான் எடப்பாடி எடுத்துக்கிறாரு. கூட அண்ணாமலை இருக்காரு, கூட அன்புமணி இருக்கிறாரு. இவருக்கு எங்க ஸ்பேஸ் இருக்கு? ஓகே ஓகே ஓகே. ரெண்டாவது பெரும் எதிர்பார்ப்போட வந்த கட்சி சார். பெரும் எதிர்பார்ப்போட வந்தாரு. 2009ல இவர் வந்து எவ்வளவு 16% ஓட்டு தான் வாங்கினாரு. இங்கதான் வந்து ஆமா, இங்கதான் நான் சொன்ன பார்ட்டி இது லாஜிக். ஒரு காங்கிரஸ் இருக்கு, அது வேண்டாம்னா தெலுங்கு தேசம் இருக்கு, இவர் மூணாவதா வந்தாரு. இவருமே தனியா நின்னாரு. ஆனா இவருக்கு இருக்கிற, அதாவது இங்க வந்து தெலுங்குல என்னன்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து இப்ப எம்ஜிஆரை வந்து புரட்சி தலைவர், பொன்மன செம்மல், கடவுள் மாறி அப்படிம்பாங்க. ஆனா ஆந்திரால அவரை தேவுடானே கூப்பிட்டாங்க, கடவுள்னே கூப்பிட்டாங்க. இங்க அதே மாதிரி இங்க வந்து ஆந்திரால வந்து அந்த ஒரு கிரேஸ் கொஞ்சம் ஜாஸ்தி நம்மளை விட. அதனால சிரஞ்சீவி அவர்கள் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. 16% ஓட்டு வாங்கினாரு, கிட்டத்தட்ட 18 சீட்டு வாங்கினாரு. ஆனா அங்கெல்லாம் காங்கிரஸ் வீக்கா இருந்த சமயம், அது ஞாபகத்துல வச்சுக்கணும். மூணாவது ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆம் ஆத்மி பார்ட்டி ஒண்ணு வந்து கடுமையாக உழைத்த கட்சி, ரெண்டாவது வந்து லக்கி பார்ட்டி, மூணாவது வந்து ஒரு பேர் இயக்கம் அவங்க பின்னாடி இருந்தது. அதாவது ஒரு இயக்கம், இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் ஒரு இயக்கம் இருந்தது.
அண்ணா ஹசாரேங்கிற ஒரு காந்தியவாதி இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணாரு. இன்னைக்கு அவரே காரி துப்பிட்டு இருக்காரு, அது வேற விஷயம். அவர் கூட இருந்தவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் லாயர், அதுக்கப்புறம் அசுதோஷ்னு ஒரு பிரஸ்ல ஒரு பெரிய ஆளு, அப்புறம் வந்து நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா கேம்பெயினுக்கு இருக்கிறாங்க குமார் பிஸ்வாஸ்னு அங்க ஒருத்தர் பெரிய ஒரு மேடை பேச்சாளர், அசாத்தியமா பேச்சாளர். அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்க ஒரு மேடை பேச்சு கேட்டீங்கன்னா அசந்துருவீங்க நீங்க, அப்படி பேச்சாளர். இவங்க எல்லாரும் அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண உடனே 4 பேரையும் ஒதுக்கிட்டார், ஓரமா போங்க. ஆமா. அப்புறம் ஷாஜியா இல்மி அப்படின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, நம்ம ஆரிஃப் முகமது கானோட மகள். அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணாங்க. இதுல வந்து நம்ம டிவிகேவோட அவங்களோட கட்சி தொண்டர்கள் இளைஞர்களுக்கு ஒரு சின்ன இது, ஆம் ஆத்மி பார்ட்டி ஃபார்ம் பண்ணும்போது டெல்லியில ஒவ்வொரு அசோசியேஷன் இருக்கு பாருங்க, பிளாட் அசோசியேஷன், அதுல இருந்து ஒரு பில்டிங்லயும் ஒரு வாலண்டியர் இருப்பாங்க. அவங்க வந்து அவங்க தான் பிற்காலத்துல வந்து அந்த பார்ட்டி கவுன்சிலராவோ சில பேர் எம்எல்ஏவா கூட ஆயிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது அவர் வந்து ஒரு தெரு ஒரு பில்டிங்கை ஃபோக்கஸ் பண்ண, ஏன்னா ஒரு பில்டிங்லயே ஒரு 1000 ஓட்டு இருக்கும் சார், அந்த அப்படி அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆம் ஆத்மி பார்ட்டிலாம் சாதாரணமா எடுத்துக்க முடியாது. அவர் பிளஸ் வந்து அவர் இந்தியன் கவர்மெண்ட் சர்வீஸ்ல பெரிய அளவு, அவர் கவர்மெண்ட் இன்னும் டவுட் தெரியும் அவருக்கு, ஒரு கவர்மெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணும். ஸோ ஆம் ஆத்மி பார்ட்டிலாம் நீங்க கம்பேரே பண்ண முடியாது. அப்புறம் கடைசியா வந்து லாஸ்ட் பாயிண்ட், பாஜக வந்து காங்கிரஸ் மேல சொன்ன அத்தனை எதிர்க்க குற்றச்சாட்டுகளுக்கும் கரெக்டா அறுவடை செஞ்சவர் இவரு அரவிந்த். நன்றி நன்றி. ஆக்சுவலா நிறைய பார்ட்டிகள் வந்து தமிழ்நாட்டிலயும் இந்தியாலயும் வந்து தாக்கம் ஏற்படுத்திருக்கு. முதல் தேர்தல்ல எப்படி அவங்க சந்திச்சு அதற்கு பிறகான வரலாறு, முதல் தேர்தலில் வீழ்ச்சி அடைந்தாலும் தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிற நாம் தமிழர் ஆகட்டும், முதல் தேர்தலில் ஆட்சியை பிடித்தாலும் அதற்கப்புறமும் ஆளும் கட்சி எதிர்கட்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கும் தெலுங்கு தேசம் ஆகட்டும், முதல் தேர்தலில் எப்படி ஆட்சியை பிடிக்கணும்ட்டு இந்தியாவுக்கே பாடம் எடுத்து காட்டிய ஆம் ஆத்மி ஆகட்டும், முதல் தேர்தலில் பெரிய இம்பாக்ட் கொடுத்தாலும் அந்த தேர்தலே பெரிய சறுக்கலையும் சந்தித்த சிரஞ்சீவி ஆகட்டும், எல்லாருடைய வரலாற்றையும் வந்து நம்ம பார்த்திருந்தோம். சோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் புதிய கட்சி அப்படின்றதுல இம்பாக்ட், ஃபர்ஸ்ட் தேர்தலில் இம்பாக்ட்ன்றது அதிமுக பெஞ்ச் மார்க் ஆட்சியை பிடித்தது. இரண்டாவது இம்பாக்ட்னா தேமுதிக ஒரு இம்பாக்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெல்ல உயர்ந்து எதிர்கட்சி அந்தஸ்தை பிடித்தது. இந்த இரண்டு இல்லாம நான் டைரக்டா அதிமுக மாதிரி ஆட்சியை பிடிப்பேன்ட்டு விஜய் நினைக்கிறாரு. குறைந்தபட்சம் விஜயகாந்த் அளவுக்கு எதிர்கட்சி தலைவராக வந்துருவாருன்னு ரசிகர்கள் நினைக்கிறாங்க. பட் அவர் வைகோ மாதிரி தேஞ்சு போவாரா, இல்ல சீமான் மாதிரி அதுக்கடுத்து உயர்ந்து போவாரா அப்படின்றது காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். உங்களை போல நானும் காத்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி சார், மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.